ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. ஸோ காய்ஸ் பார்த்தவனே பின்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு, ரிசல்ட் தள்ளி போச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு வெளியே தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஸோ என்ன ரிசல்ட் எப்படி தள்ளி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய செய்தியை கொண்டு வருவாய் என்று பார்த்தால் இறந்து புதைந்த செய்தியை வாய் கொண்டு வருகிறாய் என்ற மாதிரி தான். இது நமக்கு பழகிடுச்சு. இவங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற யார் அடிச்சாலும் நான் தாங்குற அளவுக்கு மனநிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ற டிலேல வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிலே பண்ணாலும் நான் அதை சகிச்சுட்டு பொறுமையா விட்டுட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட குரூப் 2 and 2A சர்வீசஸ் ஆல்ரெடி அவங்க ரிசல்ட்ஸ் செப்டம்பர் ஆகஸ்ட் போய் செப்டம்பர் போய் இப்போ அவங்க பப்ளிஷ் பண்றதா சொல்லியிருக்கிற மந்த் என்னன்னா ரிசல்ட் அக்டோபர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்த வார்த்தை என்ன, ஜூன் 2022 உனக்கு ரிசல்ட் வந்துரும் சொல்லியிருந்தாங்க. டியூ டு சம் கேசஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல, அது மூலமா அந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல எதனா மாறுதல் எடுத்துட்டு வரலாம். ஸோ இது ரிசல்ட்ல எதனா பாதிப்பை ஏற்படுத்தலாமானா ஷியரா சொல்ல முடியாது, ஆனா இருக்கலாம். கண்டிப்பா மேக்ஸிமம் ஒரு சின்ன இம்பாக்டாவது அது கிரியேட் பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் போது சில பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ ஜென்ஸுக்கும் அதிகப்படியான வேகன்சி கிரியேட் ஆகணும், அவங்களும் அதிகமாக உள்ள வரணும் அப்படின்றது தான் இது மூலமா நடக்கக்கூடிய ஒரு மாறுதல்ல நல்ல மாறுதலா இருந்தா நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ அக்டோபர்ல ரிசல்ட் போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2 and 2A சர்வீசஸ் தான். அதுக்கப்புறமா மெயின்ஸ் அவங்க எப்ப நடத்தி எப்ப ஓட்டி நடத்தி இது விளங்கிடும் 2023 கடைசியில் போயிடும் நினைக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. குரூப் 4 ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சிவில் சர்வீஸ்க்கான குரூப் 4 எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருமே நிறைய மாணவர்களால் எழுதப்பட்டது. அடுத்த மாதமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணேன்னு சொன்ன இந்த ரிசல்ட்டை எப்ப போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. போச்சா வருஷ கடைசி. அது வருஷ கடைசின்னு போய் முற்றுக்கோளாறு நிற்கும் போதே தெரியுது அது நமக்கு ஏறத்தாழ ஜான் பிப்ரவரி ஆனாலும் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறமாவது ரிசல்ட் சீக்கிரமா பப்ளிஷ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இதெல்லாம் அந்த கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அது மூலமா ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணி நமக்குள்ள அந்த ஒரு ரிசல்ட்ஸ்ல எதனா ஒரு வேரியேஷன் காமிச்சு ஒரு அதிகப்படியான ஆண்கள் அல்லது பெண்கள் சமமாக உள்ள போனா கூட ஓரளவுக்கு நல்ல மாறுதலாக தான் நம்ம இதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சுட்டே இருங்க. ரிசல்ட் தான் தள்ளி போயிட்டு இருக்கு, ஆனால் எக்ஸாம் அந்த வண்ணம் தான் இருக்கு. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் த ரிசல்ட். உன்னுடைய வரக்கூடிய எக்ஸாம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் உள்ள போகிறதுக்கான வழியை பாருங்க. ரிசல்ட்ஸ் வரும்போது வரும். நம்ம ஒரு ரிசல்ட் எழுதிட்டோம் ஒரு எக்ஸாமை, கண்டிப்பாக ரிசல்ட் விடாமல் அவங்க எங்கேயும் போயிட போகிறது. கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக விடுவாங்க. அதுக்குள்ள நம்ம அதுக்கான ஒரு டிலே ஆக ஆக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அதாவது இன்னும் பலத்த ஒரு ஆயுதங்களோட நம்ம அதை போயிட்டு எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு கிராக் பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ணி உள்ள போக முடியும். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. மெயின்ஸுக்கு குரூப் 4 செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களா வேலைக்காக ரெடியாக இருங்க, வேலைக்கு போகிறதுக்காக. ஓகேவா? So all the very best guys. Thank you.